வக்பு வாரியம் என்பது இறைதூதர் நபிகள் நாயகம் அவர்கள் தந்தருளிய அருள்மொழிக்கேற்ப ஏக இறைவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய அல்லாஹ் அவர்களுடைய திருப்பெயரால் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற பெருமக்கள் தங்களுடைய செல்வங்களை கொடையாக கொடுத்ததுதான் இந்த வக்பு சொத்துக்கள் எல்லாம். அது நபிகள் நாயகம் அவர்கள் அருளிய மொழிக்கேற்ப அதை வாங்கவோ பிறருக்கு விற்கவோ தானமாக வழங்கவோ முடியாது. அது அல்லாஹ் அவர்களினுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர் அவர்களுடைய கல்வி, ஏழை எளிய மக்களுக்கான உதவி, அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த புனித கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இதிலே இரண்டு வகை இருக்கிறது இந்த சொத்துக்களை கொடையாக கொடுப்பது. ஒன்று அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் கொடுக்கப்படுவது, இன்னொன்று அவருடைய பெயரால் நற்பணிக்காக பெரும் செல்வந்தர்கள் கொடுப்பது. அந்த இரண்டாவது கொடையாக கொடுக்கிற செல்வந்தர்கள் அவர்களுடைய வாரிசுகளே அந்த சொத்துக்களை நிர்வகிக்கலாம் என்பது இதுவரை இருந்து வந்த முறை. இந்தியாவினுடைய வக்பு வாரிய தலைவர் ஜாவத் அகமது அவர்கள் இந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ கூடாது, இது அல்லாஹ் அவர்களுக்கே சொந்தம், அப்படிதான் இதுவரை இருந்து வந்திருக்கிறது. 1998 நிறைவேற்றப்பட்ட சட்டம் கூட உச்சநீதிமன்றத்திலே பல முறைகள் இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. முகலாயர் காலத்தில் இருக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு மாறுதல், அப்புறம் விடுதலை பெற்ற இந்தியாவில் பல மாறுதல், 2013 மாறுதல், அப்படி எல்லாம் பல மாறுதல்கள் வந்து இப்போ 25 ஒரு மாறுதல் வருது. அதில் அந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுதான் அதில் இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கே சொந்தம், அது வக்புக்கு தான் சொந்தம். அது அந்த முறை இப்போது மாற்றப்படுகிறது. இதில் இருக்கிற சிக்கல், அல்லாஹ்வின் திருப்பெயரால் கொடையாக கொடுப்பவர் 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவராக இருக்க வேண்டும். அது ஒரு முதல் சிக்கலாக பார்க்கப்படுது இங்கே. பிறகு அந்த வக்பு சொத்துக்களை 12 ஆண்டுகள் ஒருவர் ஆக்கிரமித்து பயன்படுத்தியிருப்பாரே, ஆனால் அது அவருக்கே சொந்தம் என்ற வாய்ப்பு இதில் உருவாகியிருக்கு. இது ஒரு பேராபத்தான போக்கு. இதில் என்னென்னா இதில் கொண்டு வந்திருக்கிறதுல இருக்க பெரிய சிக்கல்கள், இந்த வக்பு வாரிய சொத்துக்களை அதனுடைய நிர்வாகிகள் நிர்வகிப்பது போக அரசு சார்ந்த அதிகாரிகள், அரசு நியமிக்கிற ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், அது துணை ஆட்சியர், அவர்கள் வந்து நிர்வகிப்பார்கள் என்று வரும்போது அதில் இருக்கிற குறை நிறைகளை களைகிற வாய்ப்பு, அந்த அதிகாரம் வக்பு வாரிய நிர்வாகிகளுக்கு இல்லாது போய்விடுகிறது. நமக்கு இருக்கிறது பயன் என்னென்னா, அது அதிகப்படியாக சொத்துக்களை கொண்ட அமைப்பு இங்கே தொடர்வண்டித்துறை, இராணுவத்துறை, இது வக்பு வாரிய இதாக தான் இருக்குது. இதில் நம்ம ஆளுக நிலம் கையகப்படுத்துறதுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு விளை நிலங்களை, இந்த மாதிரி நிலங்களை பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குறது. அதாவது 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் தொழிற்சாலை தொடங்குகிறோம், வேலை வாய்ப்பை பெருக்கிறோம், நாட்டின் வளர்ச்சியை கூட்டுறோம் அப்படிலாம் காதில் தேன் ஊற்றுற கதை இருக்குது. இங்கே நீண்ட நாளாக நடக்குது. இப்போ அந்த இதில் இந்த வக்பு வாரிய சொத்துக்களை குறிவைக்கிறாங்கங்கிறத இதில் இருக்கிற பெரிய இது. குறிப்பாக இந்து மக்களினுடைய மனத்தை
மகிழ்விக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் இது பார்க்குது. இதனால் இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், எதிர்நிலை எடுப்பார்கள், அது தெரிஞ்சது இந்த முடிவை எடுக்குது. அவங்க வாக்கு வேண்டாம், ஆனால் அதுக்கு எதிராக இந்து மக்களின் வாக்கை ஒருமுகப்படுத்துவோம், குவிப்போம் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறத அதில் இருக்கிற சிக்கல். இதில் திருத்தம்னு வந்திருந்தா வக்ஃபு சொத்துக்களை முறைகேடாக நிர்வகித்தவர்கள், அதில் ஊழல் செய்தவர்கள், அவர்களுக்கு விசாரணை, வழக்கு, தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாருங்க மறுக்கலை. அந்த நிர்வாகத்தையே மொத்தமாக மாற்றிடுது. அந்த நிர்வாகத்தில் 2 பிற மதத்தவர், குறிப்பாக இந்து மதத்தவரை உள்ள சேர்ப்பது என்பது அது பேராபத்தை உண்டு, அது பேராபத்தை உண்டு பண்ணுவது. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். இப்போ அதே மாதிரி இப்போ நம்மளுடைய பொதுவான பிள்ளைகள், நம்மளுடைய குரல் வக்ஃபு வாரிய சொத்துக்களை இருப்பதற்கு 2 பிரமதத்தவர் நியமிக்கப்படலாம் என்பது போல இப்போ இந்து அறநிலைத்துறை, தமிழ்நாட்டு அறநிலைத்துறை இருக்குது. கோயில்களுக்கு அதே 38 லட்சம் ஏக்கர் இருக்குங்கிறாங்க மொத்தமாக. அது மாதிரி இங்கேயும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோயில்களுக்கு இருக்குது. அந்த நிலங்கள் முறையாக நிர்வகிக்கப்பட்டிருக்கா, ஆக்கிரமிக்கப்படாமல் இருக்கா, அதை விசாரிக்க இதே மாதிரி அதிகாரிகளை போடணும். அதில் 2 உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள், 2 உறுப்பினர்கள் கிறிஸ்தவர்களை போடணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. அது போட்டால் இந்த பிரச்சனையில் இந்த போராட்டம் வாபஸ், இந்த போராட்டம் வாபஸ். அதாவது இந்த நாடு இறையாண்மை கொண்ட நாடு என்றால் எல்லா மக்களுக்கும், இந்த நாட்டின் குடிமக்களா இல்லை. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது மறுபடியும் பதிவு செய்கிறது எவரும் மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் மறுத்தால் என்னோட வாதிடலாம். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது வெள்ளையர்கிட்ட, வெள்ளைய ஆதிக்கத்தின் கீழே பல 100 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு, இந்த மண்ணின் விடுதலைக்கு, மக்களின் அடிமை விலங்கை அறுக்க போராடியவன் எல்லாம் இன்னைக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போராடாதவர்கள் பாராளுமன்றத்திலேயும் அதிக பதவியிலேயே இருக்கிறாங்க. அதான் அங்கே இருக்கிற சிக்கல். இது ஏற்புடையது அல்ல. இப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட மதத்தை தழுவியதனாலேயே அந்த மக்களை குறிவச்சு நகர்வது என்பது ஏற்புடையதல்ல. எங்களுடையது, உன் மதம் சிறந்தது நீ வழிபடு, என் மதம் சிறந்தது வழிவிடுங்கிறதா நாங்கள் தமிழ் தேசியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாடு. குறிப்பாக அரபு நாடுகளெல்லாம் பெரிய பெரிய இந்து கோயில்களை கட்டி நம்முடைய இறைகளுக்கு வழிபாடு நடக்குது. அந்த மக்கள் தங்கள் நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள், அனுமதித்திருக்கிறார்கள். அரபு நாடுகளே, இஸ்லாமிய நாடுகளே, அங்கே போய் நம்முடைய மதிப்பிற்குரிய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அந்த கோயிலை திறந்து வைத்து உரையாற்றியதெல்லாம் இருக்கு. அந்த நாடு வழிபாடு அனுமதிக்கும் போது நம்ம இந்த பாகுபாடை பார்த்து கொண்டிருப்பது இறையாண்மைக்கும் தேச ஒருமைப்பாடுக்கும் என்றைக்கும் ஏற்புடையதல்ல. அறிவார்ந்த பெருமக்கள், உண்மையிலே தேசப்பற்று பேசுகிற பெருமக்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செயல்படணும். இப்போ நம்ம இந்தியா அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். இதை நான் சொல்லும்போது சிரிச்சிங்க. நாட்டின் பிரதம அமைச்சரே பீஃப் எக்ஸ்போர்ட்டுக இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1ன்ட்டார். பிரேசில் இருந்தது, அதுக்கு போட்டியாக நம்ம இருந்தோம். இப்போ நம்ம தான் முதன்மையாக இருக்கிறோம். அதிகப்படியான அந்நிய செலாவணியை ஈட்டுறோம் மாட்டுக்கறி ஏற்றுமதியில். இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி எந்த நாடுகளுக்கு செல்கிறது? அவ்வளவும் இஸ்லாமியர் நாடு, கிறிஸ்தவ நாடு தான். பால் ஏற்றுமதியில் பிரேசிலுக்கு நமக்கு தான் போட்டி. இப்போ பிரேசிலை முந்தி கொண்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதை எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்? இப்போ இதுதான் முக்கியம். இன்றைக்கி எரிபொருள் அவன்கிட்ட இருந்தால் வாங்குகிறோம். ஒரு நாடு இன்னொன்று சார்ந்து நம்ம வாழ்கிறோம். அது அவர் சமயம் அவர் வழிபாடு, இது என் சமயம் என் வழிபாடு. ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் எங்கள் இறை மொழியிலே, எங்கள் மறைமொழியிலே வள்ளுவ பெருமகனார் தந்தருளி இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சார்ந்து வாழும்போது இவர் இருந்தால் போதும், அவர் செத்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறது அது ஏற்புடையதல்ல. அதனால் இந்த சட்டத்தில் நிறைய இந்த இதில் சட்ட வரைவில் பெரும் குறைகள் இருக்குது. அது அந்த வக்ஃபு சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரசு ஆக்கிரமிக்க விடும் என்கிற அச்ச உணர்வு மக்களுக்கு இருக்குது. அது என கடந்த கால நிகழ்வுகள் அதை நிரூபிக்குது. அதனால தான் இந்த போராட்டத்தில் நீங்கள் திருத்தங்கள் கொண்டு வாங்க. எல்லாரும் எதிர்பார்க்குற திருத்தம்
அதிகாரத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதை வக்ஃபு வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கிற நிர்வாகிகள் அந்த சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியிருந்தால் அதை ஆய்வு செய்து கண்டுணர்ந்து அவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் அல்லது சிறைப்படுத்துங்கள். அதை யாரும் எதிர்க்கலை. அந்த திருத்தத்தை எல்லாருமே செய்யணும். அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்தில் நிர்வாகத்தில் 2 இஸ்லாமியரை சேருங்க, ஐயப்பன் கோயிலில் 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை சேருங்க, தமிழ்நாட்டு அறநிலைத்துறையில் 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை சேர்த்து விடுங்க. ஏன்னா அங்கே தான் பெரிய கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் நடக்கிறதா நானே சான்று வேணால் நானே வெளியிடுறேன். உங்களுக்கு ஐயமாக இருந்தால் வேணாம். இப்போ கரூர்லாம் கோயில் நிலம் லட்சக்கணக்கான ஏக்கர், அதை வீடற்ற மக்களுக்கு தேர்தல் வரும்போது இங்கே போய் கட்டி குடியிருங்கள்னு சொன்ன பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான். இன்னைக்கு கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து விட்டீர்கள், இடிக்க போறோம்னு சொல்லி விரட்டுறதும் இவர்கள் தான். இது அறிவு இருக்கிற ஆட்சியில் நடக்கிறது இல்லை. இது இறைவன்கிட்ட கேட்டால் எல்லாமே கொடுப்பாங்கிற. எங்களுக்கு குடியிருக்க இடம் இல்லைன்னா அந்த இடத்த இறைவன் கோயிலுக்கு இதுக்கு அவ்வளோ இடம். மக்களுக்கு குடியிருக்க இடம் இல்லை, வாழ இடம் இல்லைன்னா அதை மக்களுக்கு கொடுக்கறதா ஆகப்பெரிய இறை சேவை. அதை இறைவன் வெறுக்க மாட்டான், விரும்புவான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்து கோயில்களினுடைய நிலங்களெல்லாம் அப்படியே இருக்கு. 1/2 சென்ட் இடம் கூட ஆக்கிரமிக்கப்படல அப்படின்னா இது சரி. இது குறிப்பாக இந்த வக்ஃபு சொத்துக்களை குறி வச்சு இந்த சட்ட வரைவை கொண்டு நிறைவேற்றி இருப்பது. அதுலேயும் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் 39 வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில். காங்கிரஸ் புதுச்சேரியோட சேர்த்து 40, 22 வாக்கு தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. மீதி வாக்கு எங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்கே பாராளுமன்றத்தில் கடும் தர்க்கத்தை வச்சு நம்ம கேட்குறது போல கருத்துக்களை கேட்டு அதை தகர்க்காம இங்கே ஒரு தீர்மானம் போடுவது, அதை எதிர்த்து வழக்கு போடுவதெல்லாம் அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. கடைசியாக முடிவு தெரியும். நீட்டை எதிர்க்கிறேன் வரும்போது பேசாமல் இருந்துறது, அப்புறம் போராட்டம் வந்தால் எதிர்க்கிறது, அப்புறம் அதுக்கு ஒரு தீர்மானம் போடுது, அதுக்கு வழக்கு கொண்டு வருது, அவன் எழுதிட்டு போயிட்டான். இதுதான் இது. இந்த வாக்கை மட்டுமே குறி வச்சு நகருகிற இந்த ஆட்சியாளர்கள் பெரும் பெரும் கொடுமையாளர்கள், பெரும் கொடுமையாளர்கள். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதான் அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணல் அம்பேத்கர். ஆனால் நாங்கள் உணர்றோம் அது திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது அப்படின்னு. அண்ணல் அம்பேத்கருடைய பிறப்பை போற்றுகிற நாளைக்கு அதில் இதுதான் நினைவு கூற வேண்டியது இருக்குது. அதனால இந்த சட்ட வரைவில் இருக்கிற ஆபத்துகள் இது போன்ற பெரும் ஆபத்து இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்து கோயிலுக்கு 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர் தான் கொடையாக கொடுக்க முடியும்னா, அதே மாதிரி இந்து கோயிலுக்கு ஒரு நன்கொடை கொடுக்க வர்றாரு. இப்போ நாங்களே வரோம், ஒரு 5 ஏக்கரை கொடுக்குறோம். எங்கள் ஊரில் கோயிலுக்கு மாடு இருந்து விடுவா, இல்லை கலசம் எடுத்து வைக்கிறேன்பா, இல்லை இதுன்னு சொல்லி விடுவான். 1 ஏக்கர் நிலத்தை எழுதி வைப்பான். அவெல்லாம் பல ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக இந்து மதத்தில் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வருமா? இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இஸ்லாமிய மக்கள்கிட்ட இல்லை, பொதுவான மக்கள்கிட்ட எழுதுது. அதுதான் இங்கே இருக்கிற கேள்வி. இஸ்லாமிய மக்கள்கிட்ட அவங்களுடைய கேள்வி அவங்களுடைய இதுன்னு இல்லை. அதை கவனத்தில் வச்சுட்டு அரசு இதை செயல்படுத்தணும். சில சட்ட திருத்த வரைவு கொண்டு வந்திருக்கேன், அதில் சில திருத்த வரைவை கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். அதான் நாங்கள் இப்போ சொல்கிறது. இந்த போராட்டத்தின் சட்டம் ஏற்றிட்டீங்க, எளிய பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறதுனால நீங்கள் திரும்ப பெறுவீங்க. ஆனால் எங்கள் மன உணர்வை, எங்கள் எதிர்ப்பு உணர்வை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது ஜனநாயக கடமை. அதனால் இதை செய்கிறோம். அதான் இல்லை அதில் என்ன சிக்கல்னா, மாநில அரசுகள் நிர்வகிக்கலாம், வக்ஃபு சொத்துக்களை அவங்களே கண்காணிக்கலாம், பாதுகாக்கலாம் என்று இருந்ததை மாற்றி மத்திய அரசும் இந்திய ஒன்றிய அரசும் அதில் அது கண்காணிக்கும், பாதுகாக்கும் வரும்போது இந்த மாநில அரசின் உரிமை அதிகாரம் எவ்வளவு இருக்கும், இந்திய ஒன்றிய அரசின் அதிகாரம் தாக்கம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் தலையீடு மாவட்ட ஆட்சியரே நிர்வகிக்கலாம். வக்ஃபு வாரிய நிர்வாகிகள் அதனுடைய ஆணையர்கள் இல்லாமல் இந்த அரசு மாவட்ட ஆட்சியர்னா மாவட்ட ஆட்சியர் IAS IPS யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்குது. அது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கும். நாளைக்கு வக்ஃபு வாரிய நிர்வாகியா அரசு நியமித்த நிர்வாகினா அரசு நியமித்த நிர்வாகிக்கு தான் அதிக அதிகாரம் போகும். அப்படின்னா இந்த சொத்து கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்பட்டு பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கப்படும். இப்போ இங்கேயே தம்பி உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் வக்ஃபு வாரிய இடத்தை எடுத்து விளையாட்டு அரங்கம் கட்டியது எல்லாருக்கும் தெரியும். இங்கே பட்டியலிட்டு படித்தா பல வக்ஃபு வாரிய இடங்கள் தான். அது மாதிரி இந்த வக்ஃபு வாரியல்ல முறைகேடை சரி செய்ய துடிக்கிற ஆட்சியாளர்கள்
தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். 12 லட்சம் ஏக்கர் நிலமற்ற கூலிகளாக ஆண்டை அடிமை வாழ்க்கை முறையில் இருந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சமர நிலம், பஞ்சமி நிலம்னு நம்ம சொல்கிறோம், அது பஞ்சமர நிலம் 12 லட்சம் ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்து அந்த நிலங்களை மீட்டு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது மாதிரி ஜாரி நிலம் குற்ற பரம்பரை என்று கைரேகை சட்டத்தை திணித்து அதனால் ஒடுக்கப்பட்ட சீர்மரபினர் எங்களுடைய தமிழ் குடிகளுக்கு 39,000 ஏக்கர் ஒதுக்கப்பட்டது. அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. 1 ஏக்கர் கூட எங்ககிட்ட இல்லை. அதே மாதிரி நாட்டின் விடுதலைக்கு போராடிய தியாகிகள், விடுதலை போராட்ட தியாகிகள் வீரர்களுக்கு ஒரு ஆளுக்கு 10 ஏக்கர் கொடுத்த நிலங்கள் 10,000 ஏக்கர் நிலங்கள் பறிவு இருக்குது. இதையெல்லாம் மீட்டெடுத்து உரியவர்கிட்ட ஒப்படைக்க தயவு செய்து ஒரு சட்ட வரைவு, ஒரு திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரணும். அது ரொம்ப நாளாக அப்படி ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. ஏன்னா காலம் சுழண்டு கொண்டு இருக்குது, வரலாற்றின் சக்கரங்கள் சுழண்டு கொண்டு தான் இருக்குது. அந்த சுழற்சியில் இன்றைக்கி வீதியில் வெயிலில் நின்று போராடுற பிள்ளைகள் எங்ககிட்ட ஒரு நாள் அதிகாரம் வரும்போது அப்படிலாம் எளிதாக நீங்கள் கடத்தி விட்டு நகர்ந்துட முடியாது. கவனத்தில் வச்சுட்டு இயங்குங்க.